துளி துளியாய் கொட்டும் மழை துளியாய். எங்க கண்ணே பற்றும் போல இருக்கு. பார்வதி, ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் முதல்ல 2 ஜோடிங்களுக்கும் சுத்தி போட்டுருங்க. அம்மா நீ கண்டிப்பா நீங்க சொன்னாலும் சொல்லட்டாலும் என் பையனுங்களுக்கும் என் மருமகளுக்கும் கண்டிப்பா சுத்தி போட்டே ஆகணும். ஊர் கண்ணே இப்ப அவங்க மேலதான் இருக்கு. ஆமா கண்டிப்பா சுத்தி போட்டே ஆகணும். சரி சரி, நம்ம இப்படியே மசம் பேசிட்டு இருந்தா எப்படி? யாராவது முதல்ல நலங்கு வச்சு ஆரம்பிங்க போங்க. அது சரி, எங்க கிட்ட சொன்னா எப்படி? முதல்ல மாமியார் தான் போய் நலங்கு வைக்கணும். போங்க போங்க, நீங்க தான் முதல்ல போய் நலங்கு வைக்கணும். போங்க பார்வதி, நீயும் போ, இவங்களையும் கூட்டிட்டு போ. போய் நீங்க தான் முதல்ல நலங்கு வச்சு ஆரம்பிக்கணும். போங்க அண்ணி, நாங்களா வைக்கணும்? நீங்களே வச்சு ஆரம்பிங்க. நீ நாங்க அப்புறம் வைக்கிறோம். பார்வதி அக்கா, நீங்க தான் முதல்ல வச்சு ஆரம்பிக்கணும். போங்க, போய் நீங்க 2 பேரும் ஆரம்பிங்க, அப்புறம் நாங்களாம் வந்து வைக்கிறோம். போங்க அண்ணி, அதான் எல்லாரும் சொல்றாங்கல்ல. போங்க அண்ணி. சமந்தி, நீங்களும் போங்க சமந்தி. சரி வாங்க, எல்லாரும் சொல்றாங்கல்ல, நம்ம தான் வச்சு ஆரம்பிக்கணுமா. வாங்க, நானே முதல்ல வைக்கிறேன், அப்புறம் நீங்க வைங்க. சரி வாங்க, முதல்ல போய் நாங்க வச்சிரும். என் மருமகளுங்க இப்படி பார்க்கும்போது என் கண்ணே பட்டம் போல இருக்கு. ராசாத்தீங்க நீங்க. இன்னைக்கு போல எனக்கு சந்தோஷமா சீரோட சிறப்போட இருக்கணுமா. நல்லபடியா பிள்ளைய பெத்துன்னு வந்து நீங்க உங்க வீட்டுக்காரங்களோட பிள்ளைங்களோட சந்தோஷமா சீரும் சிறப்பமா இருக்கணும். கண்டிப்பாமா. நல்லபடியா இவங்க குழந்தைய பெத்துட்டு வந்துட்டாங்கனாலே எங்களுக்கு அது போதுமா. கவலையே படாத கார்த்திக், என் மருமகள் 2 பேரும் தங்க விக்கிரம மாதிரி பிள்ளைங்களை பெத்து வீட்டுக்கு சீக்கிரம் கூட்டிட்டு வந்துருவாங்க. என்னம்மா அப்படிதானே? ஆமா தாய்மை வாழ்கென தூய சிந்தமிழ் ஆரிராரோ ஆராரோ. என் குழந்தைங்க இதே சந்தோஷத்தோடவும் மன நிறைவோடவும் ஆயுசுக்கும் இருக்கணும். என் பேரன் பேத்திகளை சீக்கிரம் கொண்டு வந்து கொடுத்துருங்கம்மா. அதுக்கு என்னமா, ரொம்ப நாள்லாம் இல்ல, இன்னும் ஒரு வாரத்துல, எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரத்துல பேரனோ பேத்தியோ கைக்கு வந்துருவாங்க. ஆமாப்பா, வரணும்ல. அதுக்காக தானே நாங்களும் ஆவலா காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த பாட்டி மாரும் தாத்தா மாரும் எங்க பேரன் பேத்திங்களுக்காக தான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கோம். சீக்கிரம் வந்துட்டா நல்லதுதான். சரிடா கண்ணுங்களா, எங்க அத்தைங்களா இருக்காங்க, அத்தைங்க அக்காங்களா வந்து நலங்கு வைக்கணும்ல. நான் அப்படி போய் நிக்கிறேன். சரிங்க அத்தை. சொல்லு ரித்து. ஆமா, உன் குட்டி பையன் எங்க? என் குட்டி பையனும் உன் குட்டி பொண்ணையும் சேர்த்து உங்க மாமியார் தான் அங்க வச்சு பாத்துட்டு இருக்காங்க. அங்க பாரு, நம்ம கிட்ட இருந்தா ரொம்ப தொல்லை பண்ணுவானேன்னு நான் அங்க கொடுத்துட்டு வந்துட்டேன். அதேதான், நானும் நம்ம கையில இருந்தா ரொம்ப தொல்லை பண்ணுவாங்களே, நானும் மாமியார்ட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்பதான் ஃபங்க்ஷனை கொஞ்சம் நல்லா பார்க்க முடியும். அது சரி, அப்ப 2 பேரும் பிளான் பண்ணி குட்டீஸ் அங்க கொடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படிதானே? ஆமா கௌசி. அப்புறம் குட்டீஸ் வச்சு எங்களால சமாளிக்க முடியல, அதான் கொடுத்துட்டு வந்துட்டோம். ஏக்கா என்னக்கா பண்றாங்க? உங்களை தொல்லை பண்றாங்கன்றீங்க. அவங்க பாட்டு சமத்தா இருக்காங்க. ஓ அப்படியாமா, பாக்கலாம். உனக்கு வரப்போதுல, அப்ப உனக்கு தொல்லை பண்றாங்கன்னு சொல்றியா இல்ல சமத்தா இருக்காங்கன்னு சொல்றியான்னு நானும் பாக்குறேமா. என்ன ஐஷு நீ சிரிச்சிட்டு இருக்க? இங்க பாரு, நீயும் மீனாவும் சீக்கிரமா நல்ல விஷயத்த சொல்லுங்க. அடுத்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு அதான் இருக்கணும், பாத்துக்கோங்க. கௌசிமா, உன்ன சொல்லலன்னு கவலைப்படாத. உனக்கு இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். போனதுக்கு அப்புறமா நீ விசேஷத்தை சொல்லு. போங்க நீ. அடடா, எங்க கௌசிக்கு வெக்கலாம் பட தெரியுமோ? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த வெக்கலாம் நாங்க பாக்குறோம். ரித்து அக்கா போங்க. ஆமா ஆமா, எல்லாருக்கும் தன்னால வெக்கம் வந்துதானே ஆகணும். அது நம்ம கௌசிக்க வந்துருச்சு. சரி சரி, நீ உடனே பேச்ச மாத்தாத, சீக்கிரமா சொல்லு. நாங்களும் உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வரணும்ல. ரித்து அங்கேயே கேட்டுட்டு இருக்கே, எங்க ஒருத்தி சைலண்டா கமக்கமா நிக்கிறா பாரு. இங்க இவளையும் கேளு. கண்டிப்பா நீ மேடம், மீனா மேடம். ஐஷாக்கா சொல்லணும், நானும் சீக்கிரமே சொல்லிடுவேன். முதல்ல ஐஷாக்கா தான், அப்புறமா நானு. மீனுமா என்னையம்மா கோத்து விடுற? அது சரி, மாறி மாறி இப்படி சொல்லிட்டு இருந்தா எப்படி? அரவிந்த் அண்ணா, நீங்க ஸ்டேஜுக்கு போலியா? நம்ம ஆல்ரெடி ஒரு டைம் போயிட்டு வந்தாச்சுப்பா, போதும். ஒரு டைம் போயிட்டு வந்ததுக்கு என் பொண்ணு என்ன படாத பாடு படுத்திட்டு இருக்கா. இருக்கட்டும், நம்ம இப்போதைக்கு ஸ்டேஜுக்கு போற மாதிரி இல்ல. அத சொல்ல அரவிந்த், நானும் அதே தான். அப்பப்பா, என் பையன் பண்றான் பாரு. வளர வளர சுட்டித்தனம் ஜாஸ்தியாயிட்டு போயிருது. டே மச்சி, என்னடா நீயும் கௌதமனும் இப்படி சொல்றீங்க? ஆமா, நீங்களும் இப்படி சொன்னா நாங்க எப்படிலாம் நம்பி பிள்ளைய பெத்துக்கிறது? அட என்ன மச்சி இப்படி சொல்லிட்ட? நீ ஒரு பிள்ளைய பெத்து பாரு மச்சி, அப்ப தெரியும் உனக்கு. செல்வா, அரவிந்த் சொன்ன மாதிரி நீ ஒரு பிள்ளைய பெத்து பாரு, அப்ப உனக்கு தெரியும். என்னன்னா 2 பேரும் மாறி மாறி இப்படி பயன்படுத்துவீங்க? என்ன புள்ள பெத்துக்கிட்டா அவ்வளவு பெரிய கஷ்டமா என்ன? அதுன்னு இவங்க சொல்றத பார்த்தா எனக்கு கூட பயமா இருக்கு. அண்ணா, எனக்கு கூட லைட்டா பயமா இருக்கு. என்னன்னா, குழந்தை பெத்துக்கிறது நல்ல விஷயம் தானே? ஆமா ஆமா, குழந்தை பெத்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். அது நமக்கு இல்ல, நம்ம பொண்டாட்டிங்களுக்கு. நம்ம பொண்டாட்டிங்க பொறுத்த வரைக்கும் குழந்தை பெத்துக்கிறதுனா நல்ல விஷயம் தான். ஏன்னா குழந்தைய சாக்கு வச்சு எந்த வேலையும் செய்ய வேணாம் பாத்துக்க.
அந்த எல்லா வேலையும் நம்ம தலையில கட்டிடுவாங்க. ஆனவனா கேளு, குழந்தை அழுவுது, நான் குழந்தைய பார்க்கணும், நீங்களே போய் போட்டுக்கோங்க, நீங்களே போய் பண்ணிக்கோங்க, நீங்களே போய் செஞ்சுக்கோங்க, இதை மட்டும்தான் சொல்லுவாங்க. எப்ப கேட்டாலும் குழந்தை அழுவுது, குழந்தை அழுவுது. இதுதான் எனக்கும் அரவிந்துக்கும் இப்ப இதுதான் நிலைமை. நீங்களும் கொஞ்ச நாள்ல இது வந்துடும் உங்களுக்கும். ஆஹா அண்ணா, நீங்களாம் சொல்றத பார்க்கும்போது கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இருந்தாலும் புள்ள வேணும்ல, அப்படி சொல்லு சகல. கண்டிப்பா புள்ள வேணும்ல, வேலை தானே நமக்கு என்ன புதுசா, என்ன துணி துவைக்கிறதும் பாத்திரம் தளக்கிறதும் கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். ஐயோ, அப்போ கார்த்திகன் அருண் அண்ணா நிலைமை. ஏன் சம்பந்தி, நம்மளாம் வயசாகலன்னு நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம பேரன் பேத்திங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்ம கூட தாத்தா ஆயிட்டோம்னு. அத சொல்லுங்க சம்பந்தி, நம்ம பேரன் பேத்திங்க வந்துதான் நம்மளோட வயசை எடுத்து காட்டுறாங்களே. ரொம்ப கரெக்ட் மச்சான், கரெக்டா சொல்றீங்க. நான் இப்போதைக்கு தாத்தா ஆகலப்பா, எனக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கு. அப்போ உங்களை காட்டிலும் எனக்கு வயசு கம்மி தான். நான் நலங்கு வச்சுட்டு வந்துட்டேன். இப்ப நீங்க போங்க, நீங்க போய் நலங்கு வச்சுட்டு வாங்க, அப்புறம் மத்தவங்கள போகட்டும். அதுக்கு என்ன, இந்த வச்சுட்டா போகுது. என் செல்லங்களா, சீக்கிரமா பேரனோ பேத்தியோ நல்லபடியா என் கைக்கு கொண்டு வந்து கொடுத்துருங்க. என் மருமகளுக்கு சுகப்பிரசவம் ஆகும். கடவுளே, நீங்க தான்ப்பா இந்த குழந்தைங்களுக்கு துணையா இருக்கணும். பேரனோ பேத்தியோ நல்லபடியா சுகப்பிரசவம் ஆகி நல்லபடியா என் மருமகளும் வீட்டுக்கு வந்துடணும். தான் சுமந்த பெண்டிலவே பெண்டிலவே. பெரியவங்க நாங்கெல்லாம் வச்சாச்சு, இப்ப நீங்க தான் வாங்க. எல்லாரும் அங்க நின்னுட்டு இருந்தா எப்படி? மாசம் நிக்காம வந்து ஒருத்தர் நலங்கு வைங்க. சீக்கிரம் நீங்க இன்னைக்கு நலங்கு வைக்கிற நேரம் நாளைக்கு உங்களுக்கு வைக்கணும், பாத்துக்கோங்க. அந்த மாதிரி இருக்கணும். வந்து வைங்க, ஓடிங்க. சரிங்க அத்தை, நாங்க வந்து வைக்கிறோம். அமர்தானி, நீங்க போய் முதல்ல நலங்கு வச்சுட்டு வந்துருங்க, அப்புறம் நாங்களா போறோம். சரி ரித்து, நான் போய் வச்சுட்டு வந்ததும் நீங்க ஒருத்தரா போய் வைங்க, சரியா? சரிங்க, நீங்க போங்க. ஐஷு, அமர்தானி வச்சுட்டு வந்தோடனே நம்ம போய் ஒருத்தர வச்சுட்டு வந்துருவோம், சரியா? ஐஷு உனக்கு தான், கௌசி உனக்கு தான்மா. சரி ரித்து. மீனம்மா நீ என்னம்மா? சரிங்கக்கா. கார்த்திக், அருண், நாங்களாம் நலங்கு வச்சாச்சு. இனி நீங்க தான் வைக்கணும். போய் உங்க புருஷன் மாருங்க, அவங்க பொண்டாட்டிங்களுக்கு நலங்கு வைங்க. நாங்க வச்ச நலங்கெல்லாம் விட இப்ப நீங்க வைக்க போற நலங்கு தான் அவங்களுக்கு மன நிறைவா இருக்க போகுது. போங்க போய் வைங்க. ஐயோ அம்மா, நாங்க வைக்கணுமா? இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். நீங்களும் பெரியவங்க வச்சுட்டீங்க, அதுவும் இல்லாம ஏதோ ஆயுஷு மீனா இவங்கெல்லாம் வச்சுட்டாங்கல்ல, இன்னும் நாங்க எதுக்குமா? இல்ல இருக்கட்டும், வேண்டாம். அருண், இதுக்கெல்லாம் நீ கூச்சப்படக்கூடாது. இப்போ உன் பொண்டாட்டி நீ எப்ப வந்து நலங்கு வைப்பேன்னு அவளும் சரி உன் குழந்தையும் சரி ஏங்கிட்டு இருப்பாங்க. போ சீக்கிரமா போய் வை. இதெல்லாம் நமக்கு அப்புறம் கிடைக்காது, பாத்துக்க. இப்பவே கிடைக்கிற டைம் யூஸ் பண்ணிக்கணும். போ போய் வைங்க, ஓடுங்க. இல்லம்மா, எதுக்கு? ஐயோ மேம், அதான் சொல்றாங்கல்ல, வாயா வந்து வெயி. இல்லடி, நாங்கெல்லாம் எப்படி? மேம், இதோட இதெல்லாம் கிடைக்குமா சொல்லு? கிடைக்கிறப்பவே நம்ம இதெல்லாம் பயன்படுத்திக்கணும்ல. வா வந்து வெய், எனக்கும் ஆசையா இருக்குல்ல. பாரு, புள்ளத்தாச்சி பொண்ணு ஏக்கமா கேக்குறா. போ அருண், போய் வை. கார்த்திக், நீ மட்டும் என்ன மசமசம் நின்னுட்டு இருக்க? நீ வா, நீ வந்து என் மருமகளுக்கு நலங்கு வை. அவ வாய் திறந்து கேட்கலனாலும் என் மருமக மனசு என்னன்னு எனக்கு தெரியும். அவளை இப்ப உள்ளுக்குள்ளார ஏங்கிட்டு தான் இருப்பா. போ வைங்க. அதுக்கு என்னம்மா, வச்சுட்டா போகுது. சகல வாயா, இதுக்கெல்லாம் நம்ம கூச்சப்படக்கூடாது. வா வா, இதெல்லாம் நமக்கு கிடைக்கிற ஒரு வரப்பிரசாதம். வா வா வா. குட்டி, என்னடி சந்தோஷமா இருக்கியா? ஆமாயா மேம், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதண்டி வேணும் என் செல்ல பொண்ணுக்குட்டி. என் பொண்ணுக்குட்டி எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். ஆமாயா மேம், இதெல்லாம் நான் மிஸ் பண்ண மாட்டேன். இனிமே இதெல்லாம் எனக்கு கிடைக்குமான்னு தெரியலல்ல, அதனால இதெல்லாம் நான் மிஸ் பண்ண மாட்டேன். என்னடி பொண்ணுக்குட்டி, என்ன பேசுற? இல்லையா மேம், இதெல்லாம் முதல் குழந்தைக்கு தானே பண்ணுவாங்க, ரெண்டாவது குழந்தைக்கு பண்ண மாட்டாங்கல்ல, அதெல்லாம் சொன்னேன். முதல் குழந்தைன்றதுனாலதான் இந்த சீமந்தம் நலங்கு இதெல்லாம். இதுவே ரெண்டாவது குழந்தைக்குலாம் இதெல்லாம் கிடையாதுல்ல. அதான் இனிமே இதெல்லாம் எனக்கு எப்ப கிடைக்கும்னு நான் இப்ப கிடைக்கும் போது சந்தோஷமா அனுபவிச்சுக்கிறேன்னு சொன்னேன். பொண்ணுக்குட்டி, உனக்கு என்ன, இதே மாதிரி ரெண்டாவது குழந்தைக்கு சீமந்தம் பண்ணணும், அவ்வளவுதானே? மாமா இருக்கேன்டி, கண்டிப்பா பண்ணுவேன். நீ எதுக்கு இதுக்கெல்லாம் கவலைப்படுற? என் பொண்ணுக்குட்டிக்கு நான் பண்ணாம இதே மாதிரி இன்னொரு சீமந்தம் பண்ணிடுவோம். நீ பண்ணாலும் பண்ணுவேன். நீ பண்ணணும்னா அதுக்கு ரெண்டாவது குழந்தை நம்ம பெத்துக்கணும்ல. இப்ப முதல் குழந்தைய நல்லபடியா பெத்து எடுத்துட்டு வரேன், சரியா? என்ன, டெலிவரி முடியட்டும், அப்புறம் பாரு. ஐயோ மாம்ஸ், போயா, இங்க வந்தோம். நலங்கு வை. உன்னை நலங்கு வைக்க தானே கூப்பிட்டாங்க, வை. என் பொண்ணுக்குட்டி, இந்த மாமா இப்ப வச்சு ரெண்டு நலங்கு. அடி பொண்ணுக்குட்டி, நீ எப்பவும் இதே போல சந்தோஷமா இருக்கணும்டி என் தங்கமே. ஆமாட்டா இல்லையா மாம்ஸ், நீயும் தான் எப்பவும் இதே போல சந்தோஷமா இருக்கணும். மாமா, ஐ லவ் யூ மாமா. என்னடி பொண்ணுக்குட்டி, திடீர்னு மாமான்னு கூப்பிடுற? எங்க போச்சு மாம்சு? உன்னை ஒரு வாட்டியாவது அப்படி கூப்பிடணும்னு எனக்கும் ஆசைதான். ஆனா கூப்பிட வெக்கமா இருக்கும். இப்ப நான் கூப்பிடலன்னா
இனிமேல கூப்பிட முடியாம போயிடுச்சுன்னா அதான் இப்பவே கூப்பிடுறேன். மாமா. ஓய் பூனைக்குட்டி, என்னடி கனவுல இருக்கியா? ஆமா ஆமா, கனவுல தான் இருக்கேன். நீ நானு பாப்பா 3 பேரும் சேர்ந்து நிக்கிற மாதிரி கனவு கண்டுட்டு இருக்கேன். கனவாவது நிஜமாகுமான்னு. மாறி சொல்லு தந்ததற்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி ஏழைக்கெல்லாம் கூடு காட்சி ஊத்திடணும் ஊத்திடணும். ஐயா ஐயா ஓய் நான் அப்பன் நானே மாமா இங்கே உன் பொண்ண கொண்டாடு யானை மேல குதிரை மேல பையன் வருவாண்டு. உனது இருவிழி முன் பழதச குவளையில் விழுந்த எறும்பு நிலை எனது நிலை விலக விருப்பமில்லையே பூவே. రంగరంగ వైభవములే ప్రేమానందం నింగినేల సంబరములే. நீ வருவாண்டா தங்க தொட்டி கொண்டாடா தாலாட்டு பாடு கடக் 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 பஞ்சாட இருப்பாண்டா அவன் ஊர ஜெயிப்பாண்டா. ஓய் பொண்டாட்டி, என்னடி சந்தோஷமா இருக்கியா? மாமா, அப்புறம் சந்தோஷம் இல்லாம இருக்குமா? இப்படி ஒரு விஷயம் எத்தனை பேருக்கு நடக்கணும்னு நினைப்பாங்க. அது எங்களுக்கு நடக்குதுன்னு நினைக்கும் போது சந்தோஷம் இருக்காதா மாமா? பொண்டாட்டி சந்தோஷமா இருடி, சரியா? அப்பதான் நமக்கு பிறக்க போற குழந்தையும் சந்தோஷமா பிறப்போம். கண்டிப்பா மாமா. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நலங்கு வச்சிருக்கேன், தப்பா இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. போங்க மாமா. அம்மா, என்னம்மா எல்லாரும் நலங்கு வச்சாச்சு இல்ல? இவங்களை எழுப்பிடலாமா? ஆமா கார்த்திக், எல்லாரும் நலங்கு வச்சாச்சு. இனி அவங்க எழுப்ப வேண்டியதுதான். பார்த்து பொறுமையா எழுப்பு. அருண், நீ என்னப்பா நிம்மி கையை பிடிச்சி தூக்குப்பா. ஆமாப்பா அருண், கீழெல்லாம் வருஷ சாமான்லாம் இருக்கு, அதுல எதையாவது காலங்களை வச்சிட போறா. பார்த்து பொறுமையா கூட்டிட்டு வா. சரிங்க அத்தை, பொறுமையாவே கூட்டிட்டு வரேன். ஓய் பூனைக்குட்டி, பொறுமையா எழுந்திருப்பியா? எழுந்திரி. சரியா மாம்ஸ். பொண்டாட்டி நீயும் தாண்டி பொறுமையா மாமா கையை பிடிச்சிட்டு எழுந்திரி, சரியா? சரிங்க மாமா. சகல, நான் அண்ணனியை கூட்டிட்டு டைனிங் ஹால் போறேன், நீங்களும் நிம்மியை கூட்டிட்டு வாங்க. நீ இப்போ கார்த்திக், இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்களை கூட்டிட்டு வரேன். சரியா சகல? சரி, அப்ப நாங்க போறோம். பொண்டாட்டி பொறுமையா எழுந்திரிமா. சரிங்க மாமா. என்னம்மா உனக்கு சந்தோஷமா இருக்கா? எனக்கு இதெல்லாம் நடந்ததை நினைச்சு உனக்கு சந்தோஷமா இருக்கா? நீ வருத்தெல்லாம் படலல? ஏய், எனக்கு சந்தோஷம் இருக்காதடி. என் பொண்ணுக்குட்டிக்கு இதெல்லாம் நடக்கிறத பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம் இருக்காது. எத்தனை நாள் ஆசை தெரியுமாடி உன்னை நான் இப்படி பார்க்கணும்னு. எனக்கு எவ்வளவு நாள் ஆசை தெரியுமா? என் ஆசை இன்னைக்கு தாண்டி நிறைவேறுது. இன்னும் ஆசை நிறைவேறல. நம்ம பாப்பா கைக்கு வந்த பிறகுதான் உன் ஆசை முழுசா நிறைவேறுச்சுன்னு அர்த்தம். அப்பவும் ஆசை நிறைவேறாதடி. என் பொண்ணுக்குட்டியும் என்கிட்ட பத்திரமா வரணும். அப்பதான் எனக்கு என் ஆசை முழுசா நிறைவேறினதா அர்த்தம். என் பொண்ணுக்குட்டி, என் குட்டி பொண்ணுக்குட்டி ரெண்டுமே என் பக்கத்துலயே இருக்கணும். எங்கேயும் நான் விட மாட்டேன்டி. அப்பதான் என் ஆசை முழுசா நிறைவேறினதா அர்த்தம். உன் ஆசை நிறைவேறுமான்னு தெரியலையே. ஓய் பொண்ணுக்குட்டி, என்னடி பாரு பாரு பாரு, குழந்தை இப்படி அப்படி அசையலாம். உன் குழந்தை உன்ன மாதிரி ரொம்ப அவசரப்படுறா. சீக்கிரம் வந்து வெளியில பாக்கணும்னு நினைக்கிற போல. கண்டிப்பாடி, என் பொண்ணுக்குட்டிக்கு ஆசை இருக்காது? இந்த உலகத்தை பார்க்கணும்னு ஆசை இருக்கும்ல, அதான் அவசரப்படுறாங்க. குட்டிமா கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. அம்மா இப்பதான் மழைக்காப்பு முடிஞ்சிருக்கலாம் அம்மாக்கு. இன்னும் கொஞ்சம் நாள்ல நீங்க வெளியில வந்துடலாம். சரி அடி தங்க குட்டி. எனக்கியா? உனக்கு இல்லாத அடிக்கும் பொண்ணுக்குட்டி எல்லாமே முதல்ல என் தங்க கட்டிக்குதான், அப்புறம் தான் மத்ததெல்லாம். சரியா? லவ் யூ பொண்ணுக்குட்டி. குத்தம் இல்ல பொண்ணு நீ குத்த வச்ச தேனு கண்ணுக்குள்ள வச்சு உன்னை காப்பாத்துவேன் நானு. வார்த்தை என் நெஞ்சில் தோன்றும், அதையாவும் பேச பல ஜென்மம் வேண்டும். 7 ஜென்மம் ஒன்றாக சேர்ந்து உன்னோடு இன்றே நான் வாழ. சரி பொண்ணுக்குட்டி, நீ ரொம்ப நேரமா பசியில இருக்க, வா நான் உன்னை கூட்டிட்டு போட்டுமா? போலையா மேம்? கொஞ்சம் இருந்துக்கா, மாமாக்கு போன் வருது, யாருன்னு கேட்டு வந்துடுறேன். சரியா மேம். ஹலோ, சொல்லுங்க. ஆமாம்மா. இல்லையே, நான் அதை அப்பவே ப்ரொசீட் பண்ணிட்டேனே. இல்லப்பா, நல்லா பாருங்க, நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ வா. சார் இப்போ வர முடியாது, சான்ஸே இல்லை, நான் ஃபங்க்ஷன்ல இருக்கேன். நோ வே, வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்களே பாருங்க, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இப்ப கூடமா தொல்லை பண்ணுவாங்க? பாவம் நீங்களே, உன்னை எப்படியெல்லாம் சுத்தி சுத்தி தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க பாரு. இதுல பெரிய தொல்லையை நான் தான் உனக்கு இல்ல. சாரியா மேம்.
என்ன லேசா வலிக்கிற மாதிரி இருக்கு. மாம்ஸ், அம்மா, என்ன திடீர்னு எதுக்கு வலிக்குது? மாம்ஸ். சாரி சாரி சாரி, நோ வே, என்னால வரவே முடியாது. இப்போ நான் முக்கியமான வேலையில இருக்கேன், கண்டிப்பா வர முடியாது. தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. மாம்ஸ், மாம்ஸ், அம்மா, 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 முடியல. மாமா, மாமா, அம்மா, அம்மா, வலிக்குதுமா. மாம்ஸ், வலிக்குதியா? மாம்ஸ், அம்மா, மாமா. டேய் மச்சி, நிம்மிக்கு என்னடா ஆச்சு? வா போய் பாப்போம். ஐயோ, எவ்வளவு ரத்தம் போகுது, வாங்க. நிம்மிக்கு என்ன ஆயிடுச்சு? என்னம்மா சொல்ற? நிம்மிக்கா? ஆமா, நீ அங்க பாருங்க. நிம்மி, நிம்மி நிம்மிக்கு என்னாச்சு? நிம்மி, ஐயோ, என் பொண்ணு நிம்மிமா. பூனைக்குட்டி, என்னடி என்னடி ஆச்சு உனக்கு? இங்க பாருமா, மாமா பாருமா. மாம்ஸ், மாம்ஸ், வலிக்குது மாம்ஸ். மாம்ஸ், மாமா. குட் ஆஃப்டர்நூன் பா. ஹாய் டியர்ஸ், ஹாய் டியர்ஸ். நம்ம சப்ஸ்கிரைபர் மாரி அனுஷியா சிஸ்டர், அவங்களுக்கு இன்னைக்கு 4th anniversary விஷ் பண்ணிடுவோமா? இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் மாரி அனுஷா சிஸ்டர், மாரிமுத்து ப்ரோ. விஷ் ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி மாரி அனுஷா சிஸ்டர், மாரிமுத்து ப்ரோ. அனுஷியா சிஸ்டர், மாரிமுத்து ப்ரோ, நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஜெயா சிஸ்டர், அவங்களுக்கு இன்னைக்கு 21st anniversary. இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் ஜெயா சிஸ்டர், சண்முகம் ப்ரோ. விஷ் ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி ஜெயா சிஸ்டர், சண்முகம் ப்ரோ. ஜெயா சிஸ்டர், சண்முகம் ப்ரோ, நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ப்ரோ. ஓகே டியர்ஸ், நாளைக்கு சண்டே எந்த வீடியோவும் வராது. இனி சண்டேஸ்ல வீடியோஸ் வராது டியர்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இனிமே சண்டேஸ்ல வீடியோஸ் வராது. அன்னைக்கு ஒரு நாள் எனக்கு லீவு. ஓகே டியர்ஸ், பாய். Bye friends. Bye dears.